இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியா இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களோடு இருக்கும்போது அவரே உங்களுக்கு அடைக்கலமா இருக்கின்றார். ஆகவே சூழ்நிலை மாறினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாக இருக்கணும், வரக்கூடாதா? உற்சாகமாக இருங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் சோர்ந்து போயிடுவோம். எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் வீடு தேடி வருது? நாங்கள் நல்லா இருந்தால் பிடிக்காது யாருக்குமே. சில பல பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டாலும் போதும் போதும் பிரதர், அவள் தான் இப்படி சந்தோஷமாக இருப்போம், அப்படி சண்டை போட்டுப்போம், முடிஞ்சிச்சு. யாருக்கு அண்ணு பட்டுச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? புலம்பிட்டுருப்போம். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும்போது, அவரது பிரசனத்தை உங்களுக்குள் உணரும்போது நீங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டீர்கள். ஆனால் அவர் இல்லை என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. பயம் உங்களை பிடிக்கும், பிரச்சனை உங்களை அழித்து போடும் அப்படின்னு சொல்லி லைனாக சொல்லிட்டு இருக்காங்களோ. உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று பயம் அப்படியே நம்மளை அப்படியே திகிலாக ஆக்கும். ஐயோ என்ன ஆக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி நம்மளை ஒரு வழி பண்ணிடுங்க. இன்றைய நாளில் அழகான வேத வார்த்தை என்ன அப்படின்னா, யோபு 4:14 எடுத்து வாச்சு பாருங்களேன். திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகளெல்லாம் நடுங்கியது. பார்த்தீங்களா எப்படி ஒரு வார்த்தை பாடு? திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகளெல்லாம் நடுங்கியது. இன்றைய நாளில் பயமாக இருக்குது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. ஆண்டவரே பார்த்துக்கோங்கப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுடைய நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. யாருக்கும் எந்த பிரச்சனையை கொடுத்துடாதீங்கப்பா. ஒவ்வொரு நாள் நாங்கள் பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு தைரியத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? சோர்ந்து போகாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க கிறிஸ்மஸ். நம்ம வீட்டில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போக்கின்றார். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும்படி வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். ஜெபிக்கலாம். நம்மளோட ஜெபங்களை மற்றவங்களுக்காக நம்ம ஷேர் பண்ணுமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். இன்றைய நாள் ஜெபம். பயந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நான் பயத்தெல்லாம் அடித்து நொறுக்கி என் வாழ்க்கையில் நான் யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் நான் யார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் எனக்கு தெரில, ஆனால் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். அடுத்தவங்க தயவை நான் எதிர்பார்த்ததெல்லாம் போதும். இன்றைக்கி நான் மிகப்பெரிய உயரத்துக்கு நான் போகணும். ஆண்டவரே நீங்கள் எங்களை பார்த்துக்கோங்கப்பா. ஜபத்தை தான் நம்பியிருக்கேன். என் ஜபத்துக்கே நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி நான் முழு மனசோட உமக்கு முன்பாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே புதிய நம்பிக்கை கொடுங்க ஏசப்பா, புதிய ஆற்றலை கொடுங்க, புதிய திறனை கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் புத்தாண்டு பிறக்க போகின்றது. கிறிஸ்மஸ் கடந்து நம்ம புத்தாண்டை நம்ம கொண்டாட போகிறோம். 2023 எவ்வளோ சங்கடமான விஷயங்கள் நடந்திருக்கலாம், எதுவுமே பண்ணாமல் விட்டுருக்கலாம். காரணம் பயம். யாருன்னா அதை நான் சொல்லிடுவாங்களோ, இது நடந்துருமோ, ஐயோ பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி திகிலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிறக்கின்ற புதிதான ஒரு ஆண்டு நமக்கு சூப்பராக இருக்க போதுங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஆண்டாக இருக்க போது. யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வைங்க, நிச்சயமாய் நம்புங்க, கண்டிப்பாக நடக்குங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே எனக்குள்ளே வாங்கப்பா, நீங்கள் தான் எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாமே. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, நம்பினதெல்லாம் போதும். எல்லோரும் கைவிட்டாங்க, ஆனால் நம்பி உமக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கோங்கப்பா. உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. இன்றைய நாளில் படிக்கின்ற மாணவிகளை ஆசீர்வதிங்க. வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்குறோம். ஒவ்வொரு முதியவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டில் ஒதுக்கப்பட்டிருக்காங்கல்ல, இன்றைக்கி எத்தனையோ முதியோர் இல்லங்கள் அதிகமாகிட்டே இருக்குல்ல. காரணம் என்னென்னா, வீட்டில் நீங்கள் இருந்தால் டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எங்களை தனியாக விட்டுட்டாங்க. அவங்களாச்சும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க எதுவுமே திட்டல. எங்கள் பேர பசங்களாச்சும் நல்லா இருக்கட்டும், என் பசங்களாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க ஏதோ கோபமாக பேசவே இல்லை. அப்படிப்பட்டவங்கள நம்ம கைவிடலாமா? கை இருக்க பிடிச்சிக்கணும்ல.
நம்மளை பார்த்துக்கிட்டவங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், நம்ம அவங்கள பார்த்துக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போறோம். இன்றைய நாள் ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. நீரே எங்களுக்கு பலனாக இருப்பதற்காக, வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் தகப்பனே. எங்கள் இதயத்திலிருந்து எல்லா பயத்தையும் அகற்றி உம்முடைய இணையற்ற சமாதானத்தினால் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே, நீரே எங்கள் சமாதான பிரபு. எங்கள் வாழ்வில் சீறி வீசும் எல்லா புயலையும் நீர் அமைதிப்படுத்துவதோடு எங்களுடைய விரோதிகள் எங்களை தப்புவித்து பாதுகாத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிற இயேசப்பா. நீரே எங்கள் முழு நம்பிக்கை. நாங்கள் உம்மை முழுமையாய் நம்பி உமக்குள் அடைக்கலம் காணுகின்றோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையை சமாதானம் நிலையாக நிறுத்த வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. உம்முடைய அற்புதங்களை செய்யும் வல்லமையை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்வதற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் தகப்பனே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர் நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நீரே எங்க கூட இருக்க போதுக்கா நன்றி ஆண்டவரே. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க போதுக்கா நன்றி ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. முக்கியமாக குழந்தை செல்வங்கள் எல்லோரும் பத்திரமா பாதுகாப்பாக எந்த வித நோயோடு இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறேன். ஒவ்வொரு முதியவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களும் நல்லபடியாக இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொந்த பந்தங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.